வரலாற்றிலேயே இல்லாத வகையில் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 72,000 ரூபாயை கடந்துள்ளது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை நாள்தோறும் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 57,200 ரூபாயாக இருந்தது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி சவரன் 70,520 ரூபாய் என்ற அளவை எட்டி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த நாளே 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாயாக அதிகரித்தது. கடந்த சனிக்கிழமை 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான நேற்று ஒரு சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெரிய அளவில் மாற்றமின்றி இருந்த வெள்ளி விலை 1 கிராம் 1 ரூபாய் அதிகரித்து 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் விலை 1,00,000 ரூபாயாக அதிகரிக்கும் என சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். ஓரிரு மாதங்களில் மிக விரைவாக தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கிராம் 10,000 ரூபாயாகவும் ஒரு சவரன் 80,000 ரூபாயாகவும் ஆகக்கூடிய தூரம் வெகு தூரம் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வருட இறுதியிலே இல்லை அடுத்த வருடம் தொடக்கத்திலோ நீங்கள் ஒரு சவரன் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற இலக்கும் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்லணும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த ஜெயந்திலால் சலானி 22 கேரட் தங்கத்தின் விலை அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் 18 கேரட் தங்கத்தை வாங்கலாம் என்றும் கூறினார். அதே மாதிரிதாங்க இதுல அலாய் அதிகமா இருக்கிறதுனால விலை குறையும். நிச்சயமாக அதனுடைய பளபளப்பு தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, 18 கேரட்ல உறுதித்தன்மை அதிகம். அதனால் சீக்கிரம் பொருள் உடையாது, தேயாது, நிறைய விஷயங்கள் நமக்கு லாபம் இருக்காது. தங்கம் விலை 100 நாட்களில் 15,000 ரூபாய் அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ந்து அதிகரிக்கவே செய்யும் என்றும் ஜெயந்திலால் தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் கொண்டுவரப்பட்டது என்றார். ஏதோ அதிமுக ஆட்சியில் அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்று தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. இதேபோல நியூஸ் 18க்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு. நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் வானதி சீனிவாசன் கூறினார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், இது எங்களுடைய கட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளார் என்றார். இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம்.
நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இதேபோல அதிமுக பாஜக கூட்டணி குறித்தே முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்கு எப்பவுமே அவரோட நினைப்பில் இப்ப இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அது அதிமுக பாஜக கூட்டணி. வேற எவரையும் விட அதிகமாக இந்த கூட்டணியால் தான் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக பேசிய இபிஎஸ் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார்.